ஹாய், நான் பாண்டிச்சேரி மேக்கப் ஆர்டிஸ்ட் சந்தியா பேசுகிறேன். இவங்கள என் பேஜில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இவங்க மேரேஜுக்கு, ரிசப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் மேக்கப் பண்ணியிருந்தேன். இப்போ வளகாப்புக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்க மேரேஜ்க்கு நான் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே என்னால் ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் ரிசப்ஷனுக்கு எடுக்க முடியல, டைமும் இல்லை. ஏன்னா இப்போ நான் வீட்டில் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு மேக்கப்பு. ரிசப்ஷனுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லாததுனால என்னால் என்னோடய பேஜில் போட முடியல. அதுக்கே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இவங்க என்கிட்ட அப்போயே சொல்லியிருந்தாங்க, என்னோடய வளகாப்புக்கு நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். யாருமே இப்போ நம்ம பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்டே அடுத்தடுத்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஒரு சில பேர் தான் நம்ம ஒர்க் பிடிச்சா மட்டும்தான் அது நம்மளை தேடி வரும். அது மாதிரி எனக்கு தேடி வந்தது தான் இவங்களுக்கு வந்து என்னோடய மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வளகாப்புக்கு என்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. சாரீஸ் வந்து மேரேஜ் கட்டின சாரீ தான் இப்போ கட்டணும்னு சொன்னனால நான் இந்த சாரியை ஃப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் செகண்ட் சாரீ கட்டணும்னு சொன்னாங்க. அப்புறம் அதை அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அதை விட்டுட்டேன். ஹேர் ஸ்டைலு, ஜுவல்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வாங்க சிஸ்டர், என்னோடய சாரீக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சொன்னாங்க. நம்ம எடுத்துகிட்டு போனோம். மற்றபடி மேக்கப் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, சிம்பிளாக இருக்கணும். நான் வந்து இப்போ ரொம்ப பிளாக் ஆகிட்டேன், என்னோடய ஃபேஸ்லாம் மாறிச்சு, ரொம்ப பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, அதை மட்டும் மறைச்சி என் ஸ்கின் டோன்லேயே இருக்கணும், மற்றபடி லைட் மேக்கப் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க வீட்டில் அவங்க அண்ணி, அவங்க நாத்தனார் எல்லாருமே மேக்கப் நல்லா இருந்துச்சு. என்னோடய பொண்ணுக்கும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. ஏன்னா நான் ஒரு ஆளாக தான் போயிருந்தேன். கூட யாரும் அசிஸ்டண்ட்லாம் யாரும் கூப்பிட்டு போகல. எப்பவுமே ஒருத்தவங்களை கூப்பிட்டு போவேன். அவங்க வந்து காலேஜ் போயிட்டனால என்னால் கூப்பிட்டு போக முடியல. நான் மட்டும் தனியாக போனதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இதெல்லாம் உண்மை. நானும் இதே க்ரியேட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிக்க போகிறீங்க. எனக்கு நடந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அங்கே எனக்கு இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. எந்த இடத்துக்குமே வந்து எந்த வேலைக்கு போனாலும் ஒரு சில மரியாதைலாம் வந்து எல்லா வேலைக்குமே எல்லாமே அவங்கவுங்க வேலை பிடிச்சி செய்கிறாங்க. சில வேலைனா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சீப்பாக நினைக்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கான மரியாதை அங்கே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எனக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு அவங்க நார்மலாக உட்காந்து ப்ரைடல் பேசிகிட்டு இருக்காங்க. நான் மேக்கப் முன்னாடியே பண்ணி முடிச்சிட்டேன். அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக, நம்மளால லேட் ஆகக்கூடாது, நான் முன்னாடியே போய் பண்ணி முடிச்சிட்டேன். அவங்க உட்காந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. கதவை அவங்களே ப்ரைடல் தான் கதவை திறந்து விட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த ஒருத்தவங்க வந்து என்னை கேட்குறாங்க, உங்களுக்கு அறிவே இல்லையா, நான் எத்தனை வாட்டி சொன்னேன், அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்தால் பார்க்கக்கூடாது, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் மட்டும் திறந்து வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை சாத்திட்டு போனாங்க. ஆனால் அது வந்து நான் பண்ணலை. நான் நார்மலாக உட்காந்துருந்தேன். திடீர்னு வந்து என்னை திட்டிட்டு போனாங்க. அது எப்படின்னு தெரியல. ப்ரைடல்னால் அவ்வளோ ஒரு சீப்பாக ஒரு கேவலமாக பார்த்து அவங்களனா அப்படி தான் அப்படின்னு யாரும் பேசாதீங்க. எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. அதை எல்லோரும் கொஞ்சம் மதித்து பேசுங்க.